மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய NMMS மெட்டீரியல்ஸ் குறிப்பாக 8ஆம் வகுப்பு மாணவர்களிடையே சிறு குழப்பமாக இருக்கின்ற இந்த பயாலஜி, உயிரியல், இதில் விலங்கியலும் மற்றும் தாவரவியலும் இங்கே அடக்கமாக 4 பாடங்களை 4 தலைப்புகளில் இங்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக பிளான்ட் கிங்டம், இரண்டாவது தலைப்பாக ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப், மூன்றாவது தலைப்பாக மூவ்மெண்ட் இன் அனிமல்ஸ், நான்காவது பாடமாக ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடாலசன்ஸ். இந்த பாடங்கள் படிப்பதற்கு சற்று கடினமாக, மாணவர்கள் புரிந்து கொள்ள சற்று கடினமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த NMMS குறிப்பாக இந்த தேர்விற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த வினா வங்கி, குறிப்பாக இந்த கேள்விகளை நாம் இந்த காணொலியை நாம் பார்க்க இருக்கின்றோம். நீங்க தயாராக எல்லாமே ஒரு நோட்டு பேனாவோட எல்லாமே தயாராக இருங்க. ஒவ்வொரு கேள்வியும் பதிலும் அதே நேரத்தில் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு இந்த இதில் பார்க்குறோம். முதலாவதாக நம்ம பார்க்கறது பிளான்ட் கிங்டம், இந்த தாவர உலகம். நம்ம தமிழில் நம்ம சொல்லுவோம். இப்போ தாவர உலகத்திலே நாம் ஏறக்குறைய ஒரு 25 ஒரு MCQ 25, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வித் ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே மாணவர்களே, இப்போ பாருங்க, நம்ம வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் AKR அகாடமி பிரத்யேகமாக NMMS மெட்டீரியல்ஸ்க்காகவும் நம்மளுடைய தேர்விற்காக உருவாக்கப்பட்ட இந்த சேனல். நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா யூ கைண்ட்லி டூ த சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்க ஷேர் பண்ற இந்த ஒரு காணொலியானது நிச்சயமாக இந்த 4 தலைப்புகளில் உயிரியல் பிரிவில் இருந்து ஏறக்குறைய 10 to 12 மதிப்பெண்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு 100 கேள்வி நீங்க இதுவரைக்கும் மெட்டீரியல்ஸ் நிறைய படிச்சிருப்பீங்க. ஆனால் இது ஸ்பெஷலாக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் படிக்கும் போது நிச்சயமா ஒரு 10 to 12 மார்க்ஸ் வந்து கேரண்டியாக நம்ம சொல்லலாம். இது அப்படியே PDF வந்து நம்மளுடைய இதில் அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்படியே PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஹார்ட் காப்பியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் படிங்க. இன்னும் நல்லா உங்களுக்கு மோர் யூஸ்ஃபுல்லாக அந்த எக்ஸ்பிளனேஷனை கிளியராக இருக்கும். ஓகே மாணவர்கள், இப்போ போகலாம். இப்போ முதலாவது கேள்வி என்ன பண்ண, ஆல்கை ஆர் மெயின்லி ஃபவுண்ட் இன். இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். இது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்க பாருங்க, டெசர்ட் கொடுத்துருக்காங்க, அக்யூட்டிக், மவுண்டைன்ஸ், சாயில். இப்போ உங்களுக்கு தெரியும் ஆல்கே வரும்போது டெசர்ட் பாலைவனத்தில் ஒன்றுமே வராது. அக்யூட்டிக் ஹேபிட்ல வந்து நம்ம ஒரு கன்சிடர் பண்ணி வைக்கலாம். அப்புறம் மவுண்டைன்ஸ்ல வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் சாயில், இந்த மண்ணில் வந்து கூட இந்த இதில் வரது பார்க்கும்போது உங்களுக்கு மெயின் வந்து அக்யூட்டிக் ஹேபிட்ஸ் 3 B வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். த பாடி ஆஃப் ஆல்கே இஸ் கால்ட் என்னன்னு பார்க்குறோம், ரூட், ஸ்டெம், தாலஸ், சீட். அதாவது இதில் வந்து நம்ம ரூட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, ஸ்டெம் என்ன நம்ம கூப்பிடுறது இல்லை, தாலஸ்ங்கிறது நம்ம ஆல்கையில் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூனிசெல்லுலர் ஆல்கை, அதாவது ஒரு செல்லுலார் ஆன ஆல்கை. நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது நிச்சயமா நமக்கு வந்து கொஞ்சம் குழப்பம் வரும். ஏன்னா எல்லாமே சின்னதாக ஒரு செல்ல இருக்கும்போது இதை மட்டும் எப்படி நம்ம கரெக்டாக கண்டுபிடிப்பதுன்னா ஸ்பைரோகைரா, கிளாமிடமோனஸ், உலோத்ரிக்ஸ், லேமினேரியா. இது கரெக்ட் ஆன்சர் வந்து கிளாமிடமோனஸ். இதை வந்து நீங்க படத்தை வந்து புக்ல பாருங்க, இன்னும் நீங்க கொஞ்சம் கிளியர் ஆயிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கறது, ஆல்கை ஆர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது டிசீஸ், நோய் வந்து உற்பத்தி பண்ணுதா, ப்ரொடியூஸ் ஆக்சிஜனா, டெஸ்ட்ராய் கிராப்ஸா, ஃபிக்ஸ் நைட்ரஜன் இல்லையா, ஏன்னா எல்லாமே வருது. இது வேணா பி வந்து ப்ரொடியூஸ் ஆக்சிஜன். இந்த ஆல்கையில நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து நம்ம வளிமண்டலத்தில் இருக்கிற உயிர் பிராணவாயு நமக்கு கிடைக்குது. இது வந்து நமக்கு அதனால முக்கியத்துவம் நம்ம சொல்றோம். அப்புறம் வந்து அகர் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் என்னன்னா சி ஆல்கை. இது வந்து அகர், இது வந்து ஃபங்கை கிடையாது, பிரியோஃபைட்ஸ் கிடையாது, ஜிம்னோஸ்பம் கிடையாது, இது கிடைக்குது. அப்புறம் ஃபங்கை வந்து லேக். இந்த ஃபங்கையில வந்து என்ன இல்லைன்னு பாருங்க, செல்வால் இல்லையா, குளோரோஃபில் இல்லையா, நியூக்ளியஸ் இல்லையா, சைட்டோபிளாசம் இல்லையானா எல்லாமே இருக்குது. எக்ஸப்ட் என்னன்னா குளோரோஃபில். ஏன்னா குளோரோஃபில் இல்லாதனால தான் நமக்கு வந்து அந்த பச்சையம் இல்லாத காரணத்தினால தான் அது வந்து நம்ம ஃபங்கைன்னு சொல்றோம். அதனால முக்கியமான ஆன்சர் த செல் வால் ஆஃப் ஃபங்கை இஸ் மேட் அப் ஆஃப். பாருங்க, இதோட இந்த ஃபங்கையோட செல் வால் என்னன்னா ஆன்சர் சி, கைட்டின். இது செல்லுலோஸ் கிடையாது, லிக்னின் கிடையாது, பெக்டின் கிடையாது. இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால கைட்டின்ங்கிறது ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. அப்புறம் ஈஸ்ட் ப்ரொடியூஸ்டு பை என்ன, ஸ்போர்ஸா, ஃப்ராக்மெண்டேஷனா, பட்டிங்கா, சீட்ஸா. என்ன ஆன்சர் என்னன்னா பட்டிங். அப்புறம் விச் ஃபங்கஸ் காஸ் ரிங் வார்ம். நம்ம அந்த இதில் அந்த ரிங் வார்ம் வேலை ஏற்படுது இல்லையா, ரைசோபஸ், பென்சிலியம், ட்ரைகோஃபைட்டான், அகாரிகஸ். ஆன்சர் என்ன ட்ரைகோஃபைட்டான். அப்புறம் பென்சில் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் ஆல்கையா, பாக்டீரியா, ஃபங்கையா, பிரியோஃபைட்ஸா. என்ன வந்து ஃபங்கை. இது என்ன ஃபங்கைன்னு உங்களுக்கு தெரியும். பென்சிலியம் வந்து பென்சிலியம் நொட்டேட்டம். இந்த பேர் ஞாபகம் வச்சிருங்க, இந்த பேர் கூட உங்களுக்கு கேட்பாங்க. அதே நேரத்தில் இதை வந்து நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் இதை ரிலவெண்ட் யாருன்னா அலெக்சாண்டர் ஃபிளமிங். அப்போ இதில் வந்து உங்களுக்கு ஃபங்கையில் பென்சிலியம், அந்த பிளான்ட் வந்து அந்த ஃபங்கை வந்து என்ன அப்படின்னா பென்சிலியம் நொட்டேட்டம். அந்த ரிலவெண்ட் அந்த சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் ஃபிளமிங்.
அப்புறம் பிரியோஃபைட்ஸ் ஆர் கால்ட் ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் பிகாஸ் ஏன் வந்து இது ஆம்பிபியன் ஆஃப் பிளான்ட் காரணம்னா பிகாஸ் நீட் வாட்டர் ஃபார் ரீப்ரொடக்ஷன். நம்ம ஆம்பிபியன்ஸ் நம்ம வந்து அனிமல் கிங்டம் வந்துடுது இல்லையா, இது எதுக்கு அப்படின்னா நீட் வாட்டர், இதுக்கு எல்லாமே ரீப்ரொடக்ஷன் பண்றதுக்கு வாட்டர் தேவைப்படுறதுனால இந்த பிரியோஃபைட்ஸ்க்கு வந்து இப்படி கூப்பிடுறோம். இது வந்து கொஞ்சம் யூனிக்கான இருக்கிறதுனால நீங்க இதை வந்து நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் பிரியோஃபைட். பிரியோஃபைட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்? இது பண்ண ஆன்சர் ஏ ஃபியூனேரியா. இது வந்து சைக்கஸ் கிடையாது, பைனஸ் கிடையாது, மேங்கோ கிடையாது. அப்போ பிரியோஃபைட்ஸ் லேக் இதுல என்ன இல்லை? லீவ்ஸா, ஸ்டெம்மா, வேஸ்குலர் டிஷ்ஷா, ரைசோயிட்ஸ்னா இதுல வந்து வேஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து இங்கே கிடையாது. அப்புறம் ஜிம்னோஸ்பெம்ஸ், அதாவது பூக்கும் தாவரம் பூக்காத தாவரம் பார்க்குறோம் இல்லையா, இந்த ஜிம்னோஸ்பெம்ஸ் வந்து என்ன இருக்குது? நேக்டு சீட்ஸ். இது வந்து நேக்டு சீட்ஸ் இங்கே இருக்குது. நம்ம ஆஞ்சியோஸ்பெம்ஸ் இதில் தான் நம்ம என்ன இருக்குது? பூக்கும் தாவரங்கள். இது வந்து விதைகள் மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் ஜிம்னோஸ்பெம்ஸ் வந்து ஆன்சர் வந்து பி சைக்காஸ். இந்த சைக்கஸ், இந்த மரம் நீங்க பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய மரம், அந்த முள்ளாட்டு வருது இல்லையா, இது வந்து மரம் பார்த்துருப்போம். இப்போ ஆஞ்சியோஸ்பெம்ஸ் ஆர் பிளான்ட்ஸ் வித் என்ன பாரு, இங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். ஆஞ்சியோஸ்பெம்ஸ் போது கோன் இருக்குமா, நேக்கல் சீட், இதெல்லாம் வந்து எங்க இருக்குது? அந்த ஜிம்னோஸ்பெம்ல இருக்குது. ஆஞ்சியோஸ்பெம் வந்தோம்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் ஞாபகம் வந்துடணும். ஆன்சர் சி வந்து ஃப்ளவர்ஸ். அப்புறம் மோனோகாட் பிளான்ட்ஸ், மோனோகாட் பிளஸ் டைகாட் பிளஸ் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா. மோனோகாட்ல வந்து என்ன இருக்குது? மோனோன்னு ஒன்று. அப்ப என்ன ஆன்சர் என்ன இருக்கும்? கண்டிப்பா ஒன் காட் லீடர். இது வந்து நீங்க அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க. மோனோன்னு 1, டையன்னா 2, ட்ரையன்னா 3, டெட்ரா, பென்டா, அப்புறம் எக்ஸா, ஆக்டா, நானா, இது வந்து லைனா வந்துட்டே இருக்கும். அப்போ நீங்க வந்து மோனோங்கிறப்ப இதே மாதிரி நீங்க வேதியியல் எடுத்துட்டா கூட அங்க வந்து என்னன்னா அந்த டை ஆக்சிஜன், ட்ரை ஆக்சிஜன், அப்புறம் இதெல்லாம் வந்து வருது இல்லையா, இது கூட மோனோ, டை, ட்ரை, டெட்ரா, பென்டா, எக்ஸா, இங்க அந்த ஆர்டர்ல வந்து ஞாபகம் வச்சிருக்கீங்க. அப்புறம் பைனாமினி நாமின்குலேச்சர். பைனாமினில் இது வந்து 2. இது வந்து ஒன்று வந்து பிளான்ட் இது இருக்கும், அப்புறம் ஸ்பீசிஸ் நேம் இருக்கும் இல்லையா, அதோட ஃபேமிலி நேம், ஸ்பீசிஸ். இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி யாரு? டார்வினா. டார்வின் வந்து எதை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு? பைனாமிக் எடுத்து. இவர் வந்து என்னது நம்ம சர்வைவில் வந்து இதில் போயிடும். அப்புறம் வந்து அந்த லினையஸ், வெறும் லினையஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா இது வந்து கரோலஸ் லினையஸ் பி. இது ஃபுல் ஃபார்ம் வந்து நீங்க பி நோட் பண்ணிக்கலாம். அப்போ சயின்டிபிக் நேம் ஆஃப் மேங்கோ இந்த மாதிரி கொடுப்பாரு. மேங்கிஃபரா இண்டிகாவா, மேங்கிஃபரா மேங்கோவா பாரு, இங்க வந்து மேங்கிஃபரா இண்டிகா. இது வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ தான், மேங்கிஃபரா இண்டிகா வந்து வரும். அப்புறம் 20ல பார்த்தோன்னா டாக்ஸானமி டீல்ஸ் வித். டாக்ஸானமி எது கொடுக்குது? பிளான்டா, கிளாசிபிகேஷனா, பிசியாலஜி, இக்காலஜி. இதுல டாக்ஸானமி சொன்ன உடனே நமக்கு கிளாசிபிகேஷன் நாம வந்துடும், கிளாசிபிகேஷன் போயிடலாம். அப்புறம் கீசா நெல்லி, நம்மளுடைய அந்த கீரைகள் தெரியா, இது வந்து எதுக்கு நம்ம பயன்படுது? ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை. சரியா? அப்புறம் நாம பாக்குறது தூதுவளை. தூதுவளை வந்து நம்ம எங்க நம்ம யூஸ் பண்றோம்? தூதுவளை பார்க்கும்போது இது வந்து நமக்கு எங்க யூஸ் பண்ணி பாருங்க. தூதுவளை வந்து என்ன? லிவர் டே, ஸ்கின்னா, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், ஹார்ட் டிசீஸா. இது வந்து ரெஸ்பிரேட்டரி. இது வந்து நம்ம அந்த சளி காய்ச்சலுக்கெல்லாம் வந்து ஐ மீன் குறிப்பா நம்ம இந்த சளிக்கெல்லாம் யூஸ் பண்றோம். அப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி சம்பந்தப்பட்ட நோய். இது வந்து ஆன்சர் சி. குப்பை மேனி வந்து இஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் எங்க என்ன? ஸ்கின் டிசீசஸ், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள். அப்புறம் ஆலோவேரா. ஆலோவேரா நீங்க எல்லாமே யூஸ் பண்ணிருவீங்க. இது பாருங்க, ஹேர் குரோத்தா, ஊண்ட் ஹீலிங்கா, டைஜஷன், ஆல் ஆஃப் திஸ் அப்படின்னா ஆன்சர் டி வந்து ஆல் ஆஃப் தீஸ். எல்லாமே யூஸ் ஆகுது. ஆலோவேரா வந்து ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் ஆகுது. இது வச்சு நிறைய அந்த இதில் ஷாம்பு, அப்புறம் மெடிசன் தயாரிக்கிறாங்க. அப்புறம் ஹூண்ட் ஹீலிங், நம்ம வந்து புண்கள் கூட காயமாக, அப்புறம் டைஜஷன் நல்ல ஒரு ஒரு அந்த ஜீரண மண்டலத்துக்கு கூட நல்லா சுத்தப்படுத்துறதுக்கு கூட இது ஒரு காரணமா இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குதுனால இந்த ஆன்சர் வந்து டி. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இன்க்ளூட்ஸ் என்னென்ன வரும்? ஃபுட், அப்புறம் அதே நேரத்தில் வேற என்னென்ன வரும்? ஃபுட்லாம் பார்த்துக்கலாம், மெடிசன், ஆக்சிஜன், ஆல் ஆஃப் இதில் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இதோட என்னது? நம்ம இந்த வணிகவியல் பொருளாதார ரீதியில பார்த்து கூட எல்லாமே யூஸ் ஆகுது. ஃபுட்டுக்கு பயன்படுத்தலாம், மெடிசனுக்கு பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம ஆக்சிஜன் பயன்படுத்தலாம். ஆல் ஆஃப் எல்லாத்துக்குமே இந்த டி வந்து பயன்படுது. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த இதோட மெயின் கீ பாயிண்ட்ஸ் என்ன பாருங்க. இந்த பிளான்ட் கிங்டம்ல நீங்க என்னென்ன நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கையோட பண்புகள், அதோட அதோட வகைகளில பார்க்குறீங்க. அது என்னென்ன மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறீங்க. அப்புறம் வந்து ஃபங்கை, அப்புறம் வந்து பிரியோஃபைட்ஸ், அப்புறம் ஜிம்னோஸ்பெர்ம், இது பூக்கும் தாவரம் பூக்கா தாவரங்கள் பார்த்துக்கிறோம். அப்புறம் பிளான்ஸ் ஆர் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன். இதில் வச்சு தான் என்ன ஆகும்? இதை வந்து நம்ம வந்து அந்த கிளாசிஃபை பண்றோம். அப்புறம் பைனாமினல் நாமின்கிளேச்சர் வந்து 2. ஒன்று வந்து ஃபேமிலி, இன்னும் வந்து அந்த ஸ்பீசிஸோட வந்து நேம் வந்து 2 பேருக்கு கொடுக்குது. அப்புறம் ப்ரொவைட்ஸ் சயின்டிபிக் நேம்ஸ். அப்புறம் பிளான்ஸ் ஹேவ் த கிரேட் எக்கனாமிக்கல் மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் இல்லையா. தாவரங்களை வந்து எப்பவுமே நமக்கு பொருளாதார ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நமக்கு நன்றாக பயன்பட்டு கொண்டு இருக்கின்றன. அதே போல வந்து ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ் என்னென்ன? இது குப்பை மேனி, தூதுவளை, கீழநெல்லி, இதை பத்தி நீங்க கொஸ்டின்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருங்க. இதை தெரிஞ்சுட்டா இந்த பாடத்தை பொறுத்தளவு நீங்க டீப்பா படிக்கிறத விட இது ரொம்ப கீவேர்ட்ஸ் வித், ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் இருக்குது. நீங்க ரொம்ப டீப்பா பேஜ் பை பேஜா வந்து நீங்க பாக்குறது, இது நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு நிச்சயமா இங்க இருந்து எப்படியோ ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபார்மா நீங்க இங்க மார்க் எடுத்துடலாம்.
ஓகே. இப்ப அடுத்தது நம்ம பார்க்கிறது ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, த லோயஸ்ட் லெவல் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். என்ன டிஷ்யூவா? இது நம்ம இதுல பார்த்து டிஷ்யூவா, ஆர்கனா, செல்லா, சிஸ்டமா? ஆன்சர் என்ன செல். ஏன்னா இது வந்து யூனிட் பார்த்திருப்பீங்க இல்லையா? இந்த செல்லுல சேர்ந்து என்னமா மாறும்? டிஷ்யூவா மாறும். இந்த டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து ஆர்கனா மாறும். இந்த ஆர்கன்ல மாறி ஆர்கன் சிஸ்டமா மாறும். இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பேசிக் யூனிட் ஏன்னா இதுல வந்து செல்லு. அதே மாரி கெமிஸ்ட்ரி இதுல எடுத்துட்டேன்னா, அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன? நாங்க ஆட்டம்ன்னு பார்க்கிறோம் இல்லையா? ஆட்டமில சேர்ந்து அது வந்து ஒரு மாலிக்யூல்ஸா வரும். அப்புறம் அது வந்து எலிமெண்டா போகும். எலிமெண்ட் வந்து காம்பவுண்டா போகும். காம்பவுண்ட் வந்து மிக்ஸரா போகும். ஸோ அதே போல இந்த பாட்டனியும் எடுத்துட்டேன்னா, இதுல வந்து ஆரம்பத்துல உங்களுக்கு என்ன வரும்? செல்லு இருக்கும். அப்ப செல்ல விட்டேன்னா உங்களுக்கு செல்ல விட்டோனே டிஷ்யூ அந்த திசுக்கள், திசுக்கள் முட்ட உடனே நமக்கு ஆர்கன், ஆர்கன் முடிச்ச உடனே நமக்கு ஆர்கன் சிஸ்டம் வந்து நமக்கு யூஸ் ஆகுறது. இப்ப செல் வாஸ் டிஸ்கவர்ட் பை இது யார் நம்ம டிஸ்கவர் பண்றாங்க? டார்வினா, ஹூக்கா, இந்த லியோன் வாக்கா, மெண்டலா யாரு? இது வந்து ஹூக். இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இவரோடது ஃபுல் பேர் என்ன? ராபர்ட் ஹூக். இது வந்து ஆரம்பத்துல அந்த கார்க் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு லேப் அவர் வந்து என்ன பண்றாருன்னா, லெபார்ட்டரியில ஒவ்வொரு பாட்டிலுக்குமே ஒரு கார்க் வந்து யூஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அதுல வந்து பார்த்தேன்னா, எடுத்து திடீர்னு அவரு அன்எக்ஸ்பெக்டடா பார்க்கும்போது, அதுல வந்து இந்த அருங்கோண ஹெக்ஸாகோனல் ஷேப்ல வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அத வந்து ரிசர்ச் பண்ணும்போது, அத வந்து செல்லுன்னு சொல்லி பின்னாடி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து ராபர்ட் ஹூக்ன்னு ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து 6ல இருந்தே நீங்க வந்து படிச்சுட்டு வருவீங்க. பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் வரும்போது, நியூக்ளியஸா, மைட்டோகாண்ட்ரியா இதுதான் மைட்டோகாண்ட்ரியா இதோட கரெக்ட் ஆன்சர். இப்ப நியூக்ளியஸ்ங்கிறது உள்ள இருக்கிறது சென்டர் ஒரு மெயின் பார்ட். இப்ப ரைபோசோம்ஸ் இது ஒரு இது இருக்குது. அப்ப லைசோசோம் வந்து நம்ம சூசைடல் பேக்ன்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து இப்ப இந்த ப்ராப்பரா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப அனிமல் செல்ஸ்ல வந்து என்ன லேக் எது இல்ல? நியூக்ளியஸ் இல்லையா? செல் மெம்பரேனா? செல் வாலா? சைட்டோபிளாசம் அப்படின்னா, ஆன்சர் வந்து செல் வால். இத நீங்க வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருங்க. அனிமல் செல்ல வந்து செல் வால் வந்து அது வந்து இல்ல. அது வந்து இந்த பிளான்ட் செல்ல வந்து செல் வால் வந்து இருக்குது. இப்ப அனிமல் செல் வந்து ஏற்கனவே நம்மளுடைய செல் தான். இப்ப நம்மளுடைய நீங்க ஸ்ட்ரக்சர் செல் வால் ஸ்ட்ரக்சர் பாருங்க. அது வந்து நீங்க நல்லா படம் வரைஞ்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நிச்சயமா அந்த செல் சம்மந்தப்பட்டது ஒரு 2, 3 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா எப்பவுமே வரும். இப்ப அதனால நீங்க வந்து செல் வால்ங்கிறது என்ன? செல் மெம்பரேன் என்ன பண்ணுது? இதுல வந்து அந்த ஆஸ்மாசிஸ் இதெல்லாம் வந்து இங்க வரும். அப்புறம் இந்த நியூக்ளியஸோட வேற என்ன? நியூக்ளியோலஸ் என்னது? அப்புறம் சைட்டோபிளாசம் வந்து எங்க இருக்குது? எந்த எப்படி எந்த ஃபார்ம்ல இருக்குது? அதுல என்னென்ன இருக்குதுன்னு நீங்க பார்த்துக்கலாம். இதோட ஆன்சர் என்ன? செல் வால். அப்புறம் ஷேப் ஆஃப் த ரெட் பிளட் செல். இப்ப நம்ம வந்து அந்த சிவப்பணுக்கள் இல்லையா? கியூபிக்கலா, ஸ்பிண்டிலா, பைகான்கேவா, ரவுண்டா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னது? ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து சி. பைகான்கேவ். இது வந்து நம்ம கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்தோம் இல்லையா? கான்கேவ் லென்ஸ் நீங்க தொட்டு பார்த்திருக்கீங்க இல்லையா? அது எப்படி இருக்கும்? மேல வந்து கொஞ்சம் கோள வடிவத்துல இருக்கும். போக போக வந்து இது இருக்கு. அந்த மாரி என்னது? 3D என்னது? ரெட் ஷேப் ரெட் பட் வந்து கான்கேவ் மிரர் இருக்குது. இது 2 பக்கம் இருக்கிறதுனால இது வந்து இந்த கான்கேவ் இந்த ஷேப்ல வரும். அப்புறம் மசில் செல்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஷார்ட்டா, லாங்கா, ஃப்ளாட்டா, இர்ரெகுலர் அப்படின்னா மசில் செல்ஸ் வந்து ஆன்சர் பி லாங். ஏன்னா அப்படி இருக்கும்போது நம்முடைய ஒவ்வொரு மசில்ஸுமே அந்த செல்ஸ் வந்து ரொம்ப லாங்கா இருக்குது. அப்புறம் குரூப் ஆஃப் சிமிலர் செல்ஸ் இஸ் கால்ட். இப்ப இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். என்னது ஆர்கனா, டிஷ்யூவா, சிஸ்டமா, ஆர்கனைசேஷனா? குரூப் ஆஃப் சிமிலர் செல்ஸ் வந்து டிஷ்யூ தான் ஆன்சர். ஆன்சர் பி. அப்ப எக்ஸாம்பிள் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூன்னு பார்க்கும்போது, மஸ்ஸலா மசில், பிளட், நெர்வ், எபித்தீலியம். இது வந்து ஆன்சர் என்ன? பிளட். இதுதான் ஒவ்வொன்னுமே டிஷ்யூஸ் வந்து கனெக்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. அப்புறம் என் ஆர்கன் இஸ் மேட் அப் ஆஃப். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஆர்கன்ங்கிறது எப்படி மேட் அப் ஆஃப் என்னாகும்? ஆன்சர் வந்து பி தான். டிஷ்யூ சேர்ந்து ஆர்கன் ஆகும். இந்த ஆர்கன்ல சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமா மாறும். இப்ப ரெட்டினா வந்து எங்க இருக்குது? ஐ. இது வந்து எல்லாமே தெரியும். ரெட்டினா வந்து ஐல இருக்குது. இது வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப கலர்ஃபுல் பார்ட் ஆஃப் த ஐ வந்து என்ன? ஒரு கண்ணுல வந்து ஒரு கலர்ஃபுல்லாத பார்ட். அது என்ன கார்னியாவா? அதே நேரத்துல என்ன ரெட்டினாவா, ஐரிஸா, பியூப்பிளா? இது ஆன்சர்ன்றது சி ஐரிஸ். இத வந்து ஈஸியா நீங்க பார்க்கலாம். அப்புறம் பீப்பிள் கண்ட்ரோல்ஸ். இது என்ன நம்மள கட்டுப்படுத்துது? இந்த பீப்பிள்ஸ் வந்து நம்மள பாருங்க கலர் ஆஃப் ஐயா, என்ட்ரி ஆஃப் லைட்டா, இமேஜ் ஃபார்மேஷன் அப்படின்னா என்ட்ரி ஆஃப் லைட். இதுதான் நமக்கு இந்த கலர் வந்து கட்டுப்படுத்துது. இப்ப லங்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் நம்ம லங்ஸ் வந்து என்ன இது இருக்குது? டைஜஸ்டிவ் சிஸ்டம், நெர்வஸ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். இந்த ஆன்சர் வந்து சி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஏன்னா லங்ஸ் வந்து நமக்கு ரெஸ்பிரேட் ஞாபகம் வந்துரணும். இப்ப டைஜஸ்டிவ் வந்து இங்க வராது. அப்புறம் நெர்வஸ் வராது. அது வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் வந்து அதுல போய் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல வந்து நம்மளுடைய வேற ஆர்கன்ஸ் வந்து என்ன கிட்னி அப்புறம் இதெல்லாம் நம்ம வந்து இதுல போயிரும். இப்ப பிரீத்திங் இன்வால்வ்ஸ். எதுல வந்து பிரீத்திங் இன்வால்வ்ஸ் ஆக்குது? டைஜஷனா, சர்க்குலேஷனா, இன்ஹேலேஷன், இன்ஹேல் அண்ட் எக்ஸேலா, எக்ஸ்கிரீஷனா? இதுதான் நம்ம வந்து இன்னல். அதாவது நம்ம மூச்சை வந்து உள்ள எடுக்கிறது, மூச்சை வெளிய விடுறது, மூச்சு உள்ள வெளிய போறது இல்லையா? இதுதான் இன்னேல் அண்ட் எக்ஸலேஷன். எக்ஸ்கிரீஷன் வந்து என்னன்னா எக்ஸ்கிரீஷன்ல வந்துரும். சர்க்குலேஷன் வந்து நம்முடைய இந்த பிளட் இதுல வந்து டைஜஸ்ஷன் வந்து நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல வந்துரும். ஸோ இத வந்து நீங்க ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப டயாஃப்ராகம் மூவ்ஸ் டவுன்வார்ட் டூரிங். எப்போ வந்து நம்ம வயித்துல இருக்க டயாஃப்ராகம் அந்த பலூன் நாட்டு இருக்குது இல்லையா? உள்ள வந்து அந்த பேண்ட்ல வந்து அடிச்ச மாரி அந்த ரப்பர் மாரி இருக்கும். இது எப்படி வந்து உள்ள அந்த போகுது அப்படின்னா,
பியில வந்து இன்ஹாலேஷன், நம்ம வந்து மூச்சை வந்து உள்ள இழுக்கும் போது அந்த டயாஃப்ரம் என்ன ஆகும், கீழே வந்து என்ன ஆகும், கீழே வந்து புஷ் பண்ணும். அப்புறம் மூச்சு வெளியில விடும்போது அது மறுபடியும் என்ன வரும், மேல வரும். இந்த டயாஃப்ரம் வந்து மேல வந்து மூவ்ஸ் அப்வேர்ட் அண்ட் டவுன்வேர்ட் வரும். அப்போ வந்து டவுன்வேர்ட்ஸ் வந்து எதுல போகும், நம்ம இன்ஹேல் பண்ணும்போது, அப்வேர்ட் வந்து நம்ம எக்ஸேல் பண்ணும்போது மேல வந்து புஷ் பண்ணுது இல்லையா? இப்போ வந்து ஹார்ட் வித் ஹெல்ப்பா வந்து புஷ் பண்ணும்போது இந்த டயாஃப்ரம் வந்து அங்க மூவ் ஆகுது. இப்போ ஹோமியோஸ்டேட்டிஸ் இப்படின்னு என்ன சார் அப்படின்னா, ரெஃபர்ஸ் டூ எதுல வரும் பாருங்க, குரோத்தா, ரீப்ரொடக்ஷனா, ஸ்டேபிள் இன்டர்னல் கண்டிஷனா அப்படின்னா, ஸ்டேபிள் இன்டர்னல் கண்டிஷன் தான் ஹோமியோஸ்டாட்டிஸ். அப்புறம் வந்து டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் வந்து எங்க அக்வர் ஆகுது? அதாவது லோவ்ல இருந்து ஹை கான்சன்ட்ரேஷனா, இல்ல ஹை கான்சன்ட்ரேஷன் லோ கான்சன்ட்ரேஷனா, இல்ல ஈக்குவலா இருக்கும் போதா? இல்ல நான் ஒண்ணுமே இல்லையா? அப்ப இதனோட ஆப்ஷன் பாருங்க 17th ஹை கான்சன்ட்ரேஷன், லோ கான்சன்ட்ரேஷன். எப்பவுமே நம்ம வாட்டர் லெவல் எடுத்துட்டோம்னா எப்பவுமே பொதுவாவே நம்ம எதுல வந்து ஒரு ஹைல இருந்து தான் லோக்கு போகுது. அது ஒரு ஹை பிரஷர் டு லோ பிரஷர் போகுது. அதே நேரத்துல வந்து ஹை கான்சன்ட்ரேஷன், லோ கான்சன்ட்ரேஷன் போகுது. அப்புறம் தண்ணி எடுத்துட்டா கூட அது நம்மளுடைய ஒரு மேடுல இருந்து கீழ பள்ளத்துக்கு போகும். ஸோ இந்த மாரி எப்பவுமே டிஃப்யூஷன் வந்து இங்கேயும் அதே தான் டிஃப்யூஷன் இருக்குது. ஹை கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சன்ட்ரேஷன் போறது டிஃப்யூஷன். இது வந்து இந்த ஆன்சர் வந்து பி. அப்புறம் அதே போல ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ் வந்து எங்க நடக்குது? செல் வால்லயா, செல் மெம்பரேன்லயா, சைட்டோபிளாசமா, நியூக்ளியஸ்லயா? என்ன பாருங்க, செல் மெம்பரேன். இது என்ன வெளியில இருக்கிற அந்த லிக்விட் வந்து அதுவும் உள்ள இருக்கிற அந்த இது மூலமா ஆஸ்மாசிஸ் அந்த ப்ராசஸ் மூலமா இது வந்து செல் மெம்பரேனுக்குள்ள வருது. இது வந்து ஆன்சர் வந்து பி, செல் மெம்பரேன். அப்புறம் அடுத்தது பார்த்தோன்னா, ஓஸ்மோ ரெகுலேஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கொஸ்டின் தான். இது எப்படின்னா, இது வந்து டெம்பரேச்சரா, இல்ல நம்ம வாட்டர் பேலன்ஸா, இல்ல பிரீத்திங்கா, டைஜஷன் என்ன ஆன்சர்? இதுக்கு வந்து வாட்டர் பேலன்ஸ். ஆஸ்மோ ரெகுலேஷன்ங்கிறது நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. வாட்டர் பேலன்ஸ். அப்புறம் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். செல்லுலார் ரெஸ்பிரேஷன் வந்து எங்க வந்து இது காணப்படுது பாருங்க. நியூக்ளியஸா, ரைபோசோமா, மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடியிலயா? எங்க? 20 ஆன்சர் என்ன? இது வந்து மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவுல தான் இது வந்து இதுல வந்து இதாகுது. மைட்டோகாண்ட்ரியா இன்னொரு பேர் இருக்குது. இது அது என்னது? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இது வந்து நம்ம இது 2 இதோட நேம் ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப குளுக்கோஸ் இஸ் புரோக்கன் டூரிங். எப்ப வந்து குளுக்கோஸ் வந்து உடையுது இல்லையா? குளுக்கோஸ் வந்து உடையுது. உடைஞ்சு நமக்கு வந்து பாடிக்கு வந்து எனர்ஜி வந்து குடுக்குது இல்லையா? இந்த கிளைக்கோஜன் ஃபார்ம்ல இருக்கிறது உடைஞ்சு நமக்கு எனர்ஜி ஃபார்ம் பண்ணுது. என்ன அது? போட்டோசிந்தசிஸா, ரெஸ்பிரேஷனா, டிஃப்யூஷனா, ஆஸ்மாசிஸா? இங்க ரெஸ்பிரேஷன். நம்ம போட்டோசிந்தசிஸ் நிச்சயமாக வர்றது அது வந்து நம்ம தாவர இதுல இங்க போயிரும். அது வந்து பச்சையத்திலயும் வந்து கிரீன்ல போயிரும். ரெஸ்பிரேஷன், டிஃப்யூஷன் நமக்கு இங்க வராது. ஆஸ்மாசிஸ்ங்கிற அதோட கான்செப்ட் வேற. அப்ப எங்க வரும்? ரெஸ்பிரேஷன்ல தான் நமக்கு இந்த குளுக்கோஸ் வந்து புரோக்கன் டவுன் ஆகி நமக்கு வேண்டிய எனர்ஜி வந்து நமக்கு குடுக்குது. சரி, இப்ப அடுத்து எனர்ஜிக்கு வந்துட்டு எனர்ஜி கரன்சி ஆஃப் செல் என்னது? டிஎன்ஏ, ஏடிபி, ஆர்என்ஏ, ஏடிபி. இது வந்து நீங்க எல்லாமே இதோட இந்த ஃபுல் அந்த அப்ரிவேஷன் தெரிஞ்சு வச்சுங்க. இது வந்து டிஆக்ஸி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். இது வந்து அடினோ ட்ரைபாஸ்பேட் வந்து இது வந்து ரிபோ நியூக்ளிக் ஆசிட். இது வந்து ஏடிபி. இதுவும் என்டி இது வந்து வரும். அப்போ இதுல என்ன கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஏடிபி. இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுங்க. இத வந்து கரெக்ட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் மெட்டபாலிசம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்லி கேட்டபாலிசம், அப்புறம் ஒன்லி அனபாலிசமா, இல்ல போத் அனபாலிசம், கேட்டபாலிசமா, அப்புறம் டைஜஷனா? இப்ப உங்களுக்கு தெரியலையா? இப்ப கேட்டபாலிசம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. அனபாலிசம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கங்க. இது 2மே என்னது? கே கே அனபாலிசம், கேட்டபாலிசம். அது ஒண்ணு வந்து வந்து என்னன்னா, அந்த நம்ம செல்ஸ் வந்து இது பண்ணுது. எல்லாமே இதோட அந்த ஜீரண மண்டலத்த பொறுத்து நம்ம இது எல்லாமே பண்ணா, இது வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து கொஞ்சம் படிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே இதோட புரிஞ்சிரும். இதோட டீட்டெயில்ஸ் வந்து இப்ப வர்ற கம்மிங் கொஸ்டின்ஸ்ல நம்ம பார்க்கலாம் பாருங்க. அனபாலிசம்ங்கிறது என்ன? இது வந்து அனாபாலிசம், கேட்டபாலிசம் என்ன அப்படின்னா, என்ன உருவாக்குறது? என்னத்த உருவாக்குறது? பில்டிங் அப். இது வந்து பிரேக் டவுனா? எனர்ஜி ரிலீஸ் ஆகுதா? பில்டிங் அப்னா அனாபாலிசம் அப்படின்னா பில்டிங் அப். கேட்டபாலிசம் அப்படின்னா கேட்டபாலிசத்துக்கு என்ன வரும்? இது வந்து பிரேக் டவுன். நம்மளுடைய எனர்ஜி வந்து பிரேக் டவுன் ஆகி வருது. ஸோ இது வந்து இந்த பாடத்துல ஆர்கனைசேஷன் லைஃப்ல நீங்க வந்து இந்த ஷார்ட் டைம்ல நீங்க வந்து ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத பாருங்க. அப்ப இந்த லெசன் பொறுத்தளவுல நம்ம என்ன ஒரு கீ பாயிண்ட்ஸ் என்ன வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ் நாம பார்க்க போறோம். பாருங்க. என்ன கீ பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம்? லைஃப் இஸ் ஆர்கனைஸ்ட் ஃப்ரம் எங்க? ஃபர்ஸ்ட் செல்லு. செல்லுல இருந்து டிஷ்யூவா மாறுது. டிஷ்யூல இருந்து ஆர்கன்ஸ் போகுது. இங்க பாருங்க. ஆர்கன்ல இருந்து ஆர்கன் சிஸ்டம் போகுது. இப்போ செல்ஸ் வந்து பெர்ஃபார்ம் வைட்டல் ஃபங்ஷன்ஸ் லைக் என்னென்ன செல்ஸ் வந்து வைட்டல் ஃபங்ஷன் பண்ணுது? நீங்க வந்து இது பார்க்காம ரெஸ்பிரேஷன் அண்ட் மெட்டபாலிசம். ரெஸ்பிரேஷன்ங்கிறது பார்த்தோம். அப்புறம் மெட்டபாலிசத்துல 2 ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஒண்ணு வந்து அனாபாலிசம், ஒண்ணு வந்து கேட்டபாலிசம். அனாபாலிசம் வந்து பில்டிங் அப் எனர்ஜி. இது வந்து கேட்டபாலிசம்ங்கிறது என்ன ஆகுது? அது வந்து பிரேக் டவுன் ஆகுது. தி ஐ அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆர் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ். இது ஐயு ரெஸ்பிரேட்டரி இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்கன்.
அப்புறம் ப்ராசஸ் லைக் இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பா இங்கிறது ஒரு 2, 3 கொஸ்டின் வரும். டிஃப்யூஷன்ங்கிறது என்ன? ஆஸ்மாசிஸ் என்ன வாட்? ஆஸ்மோ ரெகுலேஷன் தான் நம்ம பேலன்ஸ் வாட்டர்ன்னு பார்த்தோம். அப்புறம் ஹோமியோஸ்டேட்டிஸ் இதுங்கிறது என்ன? இதெல்லாம் வந்து என்ன பேலன்சிங் லிவிங் ஆர்கானிசம். இந்த 4மே 1, 2, 3 இது வந்து ஹையர் பிரஷர்ல இருந்து லோயர் பிரஷருக்கு போறது. அப்புறம் டிஃப்யூஷன்ங்கிறது பார்த்தோம். அப்புறம் இது வந்து வாட்டர் பேலன்ஸ் வந்து வாட்டர் வந்து பேலன்ஸ் பண்றது. இப்ப இது எல்லாமே நமக்கு எதுக்குன்னா இங்க பாருங்க. இட்ஸ் ஹெல்ப் ஆல் திஸ் ஹெல்ப் மெயின்டைன் பேலன்ஸ் இன் லிவிங் ஆர்கானிசம். நம்ம இருக்கிற இந்த லிவிங் ஆர்கானிசம்ல இது வந்து பேலன்ஸ் பண்றது இது வந்து குறிக்குது. ஓகே மாணவர்களே, இப்ப வந்து அடுத்து நம்ம பார்க்க வருது 3வது டாபிக். இது என்ன? ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடாலசன்ஸ். இப்ப நீங்க பென் அண்ட் பேப்பரோட இன்னும் ரெடியா இருங்க. கொஞ்சம் ஃபோக்கஸா இருங்க. இப்ப நம்ம பார்க்கிறது அடாலசன்ஸ். இதுதான் முக்கியமான பாடம். இங்கிருந்து உங்களுக்கு 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் நிச்சயமா வரும். இது படிக்கிறதுக்கு வந்து பெரிய பாடமா இருக்குது, கஷ்டமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இந்த கொஸ்டினரி நல்லா பாருங்க, நல்லா கேளுங்க. நிச்சயமா நீங்க வந்து 3 ஆர் 4 கொஸ்டின் யூ கேன் ஈஸிலி கிராக் டவுன். ஃபர்ஸ்ட் ஒன் அடாலசன்ஸ் வந்து இந்த பீரியட்ல வரும். பர்த் அண்ட் சைல்ட்ஹுட்டா, அப்புறம் சைல்ட்ஹுட் அண்ட் அடல்ட்ஹுட், அடல்ட்ஹுட் அண்ட் ஓல்ட் ஏஜா, ஓல்ட் ஏஜ் அண்ட் டெத்தா. உங்களுக்கு நல்லா தெரியும் சைல்ட்ஹுட் அண்ட் அடல்ட்ஹுட் தான். அது குழந்தை பருவத்திலிருந்து நம்மளுடைய குமர பருவம். குழந்தை இது வந்து எப்படின்னா, இது வந்து குழந்தை இந்த பிறப்பும் குழந்தை பருவமா, அப்புறம் குழந்தை பருவமும் நமது குமர பருவமா, இது வந்து குமர பருவம் போட்டு அந்த நடுப்பருவமா, அப்புறம் ஓல்ட் ஏஜ் இந்த வயதானது நம்ம சாகு இறக்கும் வரையான இது வந்து ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிருது. சைல்ட்ஹுட் டு அடல்ட்ஹுட் தான். அந்த இயர்ஸ் எல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். அது பின்னாடி வரும் பாருங்க. இப்ப பியூபர்ட்டி இஸ் த ஸ்டேஜ். இது வந்து என்ன என்ன இதுல வரும்னா பாடி செக்சுவல் மெச்சூரிட்டி வரும்போது உங்களுக்கு பியூபர்ட்டி வந்து அங்க இது வந்து இதை நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்ப அடோலசன்ஸ் வந்து எந்த ஏஜ்ல வந்து யூசுவலி பிகின்ஸ்? அடோலசன்ஸ் யூசுவலி பிகின்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் நம்பர் சி 11 to 13 இயர்ஸ். இது வந்து ஏன்னா இது வந்து ரொம்ப ஏர்லி ஏஜ். இது வந்து இதுல 2 வகை இருக்குது. ப்ரீ அடோலசன்ஸ் அப்புறம் போஸ்ட் அடோலசன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம குடிக்கிறது ப்ரீ அடோலசன்ஸ். அதாவது 6th ஸ்டாண்டர்ட் 11ன்னா 6, 7, 8, 9 இது வந்து வரும்போது 11 to 13 இயர்ஸ். போஸ்ட் வந்து ஆஃப்டர் 13 பிளஸ்ல வந்து இந்த போஸ்ட் அடோலசன்ஸ் வந்துரும். இப்ப இன்கிரீஸ் இன் ஹைட் டூரிங் அடோலசன்ஸ் இஸ் டியூ டு நம்பர் 3 ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் இருக்கிறதுனால தான் அதுல குறிப்பா வந்து ஹைட் வந்து என்ன ஹார்மோனு? பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ். இந்த பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் நமக்கு வரும். இந்த ஹைட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்குது, டுவார்ஃபிசம் வந்துரும். இந்த ஹார்மோன்ஸோட குறைபாடால டுவார்ஃபிசம் வந்து இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலா ஹைட் இருந்தானா நார்மல் அவங்களோட ஹெரிடிட்டி அது டிஎன்ஏ பொறுத்து அவங்களோட ஹைட் வந்து இருக்கும். அந்த ஒரு ஒரு ஹியூமனோட ஹைட் இருக்கும். அப்ப ஹைட் அது காரணமா இருக்கிறது ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்னா பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ். ஞாபகம் பண்ணி எழுதி வச்சிருங்க. அப்புறம் வாய்ஸ் சேஞ்சஸ் இன் பாய் அக்கர்ஸ் டியூ டு growth ஆஃப். இப்ப நம்ம குழந்தை நம்ம பிறந்தவனுக்கு என்ன பண்ண ஒரு 7, 8 மணி நல்லா இருப்பாங்க. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பாதியில 9th போகும்போது அவங்களுக்கு வாய்ஸ் வந்து மாறிரும். ஆண் பசங்களுக்கு. எப்படி வந்து மாறும்? என்ன காரணம் அப்படின்னு பாருங்க. லேரிங்ஸ். இது எங்க இருக்குன்னா, தொண்டையில வந்து நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா? சாப்பிடுறவங்க கீழ போகும்போது, கரெக்ட்டா தொண்டைக்கு நடுவுல ஒரு பெட்டியாட்டு இருக்கும். இது வந்து லேரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லேரிங்ஸ் தான் நம்மளுடைய வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு கூட இன்னொரு பேர் கூட இருக்குது. இது வந்து என்ன ஆகும்? இது வந்து மாற்றம் ஏற்பட்டதுனால தான் பசங்களுக்கு இந்த வாய்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது. டெவலப்மெண்ட் ஆஃப் பியர்ட் அண்ட் மஸ்ட் இன்னும் வந்து மீசையெல்லாம் முளைக்குது இல்லையா? மீசை, தாடியெல்லாம் முளைக்குது இல்லையா? வந்துன்னா இது என்ன மாரி பிரைமரியா? செகண்டரி செக்ஸ் சைல்ட்ஹுட் ட்ரைட்டா? ஜெனடிக் டிசீஸா? இது வந்து செகண்டரி செக்ஸ் கேரக்டர்ல இந்த பசங்களுக்கு இந்த மாரி வரும். அப்ப வைடனிங் ஆஃப் யூசன் கேஸ் டியூ டு வந்து இதுவும் அது என்னன்னா ஹார்மோன்ஸ் குரோத்னால தான் அவங்களோட அந்த ஃபேமிலியோட அந்த டோட்டலா வந்து அவங்களோட பாடி வந்து என்ஹான்ஸ் ஆகுறது. அந்த பாடியில மாறுது வந்து என்னன்னா அந்த ஹார்மோன்ஸால. செகண்டரி செக்ஸ் கேஸ் வேணும்னா இது வந்து பார்த்தேன்னா இந்த டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆன்சர் சில நம்ம பார்க்கலாம். இப்போ ஹார்மோன்ஸ் ஆர் செக்ரீட்டட் பை இன் ஹார்ட்டா? இது ஒரு முக்கியமானது பாருங்க. ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகுது இல்லையா? எதனால அது பாரு ஹார்ட்டா, கிளான்ஸா, மசில்ஸா, பி அப்படின்னா இதுதான் கிளான்ஸால தான் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் பண்ணும். ஒவ்வொரு ஹார்மோன்ஸ்க்கும் ஒவ்வொரு வந்து கிளாண்ட் இருக்குது. இப்போ பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் வந்து அங்க ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது. என்னது பேனியல் கிளாண்ட்ல வந்து அது ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி பேன்கிரியாட்டிக் கிளாண்ட் இல்லையா? பேன்கிரியாட்டிக் ஜூஸ் அங்க ஒரு ஹார்மோன்ஸ். அப்போ எல்லாமே கிளாண்ட்ஸ் தான் வருது. அப்போ டெஸ்டோஸ்டிரான் வந்து இது எதுக்கு வருதுன்னா இது வந்து பாய்ஸ்க்கு வருது. ஈஸ்ட்ரோஜன் வந்து எங்கன்னா இது வந்து ஃபீமேல் பாடி சேஞ்சஸ். இது வந்து நீங்க ஞாபகம் வச்சிருங்க. இதுவும் கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ ரீப்ரொடக்ஷன் வந்து ஹியூமன் ஸ்டார்ட் வந்து எதுனா இது வந்து அடோலசன்ஸ்ல தான் இந்த வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன? இதுல ஆன்சர் பி கேர்ள்ஸ் வந்து இதாகுது. அப்புறம் ஆவரேஜ் லென்த் வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு 28 டேஸ். இப்போ இதுல வந்து பெர்மனென்ட்லி இட்ஸ் மேடப்பா வந்து மெனோபாஸ்ல வரும். அப்புறம் குட் ரிப்ரொடக்டிவ் ஹெல்த் ரெக்வஸ்ட் வந்து என்னென்ன வேணும்னா இது வந்து எல்லாமே வேணும். கிளீன்னஸ் இருக்கணும், பேலன்ஸ் டயட் இருக்கணும், எக்ஸசைஸ் இருக்கணும். எல்லாமே இருந்தாதான் நமக்கு வந்து அது டோட்டலா ஒரு ஹெல்த்தி பாடியை நம்மளால மூவ் பண்ண முடியுது. இப்ப அடுத்தது முக்கியமான கேள்வி உங்களுக்கு ஸ்கூல்லேயே கூட ஓரளவு கொடுப்பாங்க.
அயன் ரிச் ஃபுட் இது இம்பார்ட்டன்ட் டூரிங் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இது எதுக்கு கொடுக்குறாங்க? ஈவன் இது கூட நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கூட எவ்ரி வீக் வந்து நம்ம அது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அயன் டேப்லெட்ஸ் யூஸ் பண்றோம். இது எதுக்கு கொடுக்குறாங்க பாருங்க. ஒபிசிட்டியா, ஃபீவர், அனிமியா, டயபெட்டிஸ்னா ஆன்சர் சி. எதுக்கு? அனீமியா. இந்த அனீமியா வந்து அயன் கான்டென்ட் நமக்கு இல்லைன்னா, அயன் ரிச் இல்லை அப்படின்னு நமக்கு அனீமியாங்கிறது இரும்பு சத்து குறைபாடு நோய் வந்து நமக்கு வந்துடும். ஸோ அதை வந்து நீங்க பார்த்துருங்க. அப்புறம் ரிச் ஃபுட் இஸ் ரிச் இன் புரோட்டீன். புரோட்டீன் வந்து அதிகமா இருக்கிற ஃபுட்டு. நீங்களே சொல்லுங்க ஆன்சர் பார்க்காம. டப்புன்னு சொல்லிடுங்க. ரைஸ்ல வந்து புரோட்டீன் இல்லை, அது வந்து கார்போஹைட்ரேட்ஸ், சுகர், கார்போஹைட்ரேட், ஆயில் இல்லை, இது ஃபேட் தான். அப்போ என்ன ஆன்சரு? மில்க்ல தான் அதிகமான புரோட்டீன் இருக்குது. அப்புறம் பெர்சனல் ஹைஜீன் இன்க்ளூட்ஸ் என்னது? நம்மளுடைய தன் சுகாதாரம், தன் சுத்தம் என்ன? வியரிங் டர்ட்டி குளோத்தா, பேத்திங் ரெகுலர்லியா, ஸ்கிப்பிங் மீல்ஸா, நாட் எக்ஸசைசிங்கா, என்ன? பேத்திங் ரெகுலர்லி தான். நீ எவ்வளவுதான் வந்து நீங்க ஒரு அழுக்கு துணி போட்டோம்னா நம்ம செல்ஃபா இருக்க முடியாது. பெர்சனல் ஹைஜீனுக்கு முக்கியமான காரணம் ஆன்சர் பி, பிரீத்திங். என்னன்னா பேத்திங் ரெகுலர்லி. அப்புறம் ஆயில் கிளான்ஸ் பிகாஸ் மோர் ஆக்டிவ் டூரிங் அடோலசன்ஸ். இதனால என்ன ஆகுது நமக்கு பாருங்க, பார்த்தா எனக்கு தெரியும் இல்லையா? அந்த ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வந்து நமக்கு என்ன ஆகும்? நம்ம அந்த அடோலசன்ஸ் இந்த பசங்களுக்கு வந்து முகத்துல வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் வரும். கேட்டோம்னா பாடி ஹீட். அப்ப டாக்டர் கிட்ட போய் இவங்க என்ன பண்ணுவாங்க? அம்மா என்ன சொல்லுவாங்க? நிறைய தண்ணி குடின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹைட்ரேஷன், தண்ணி வந்து நிறைய அதிக அதிக குடின்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, பிம்பிள்ஸ் என்ன காரணம் அப்படின்னா, மோர் ஆயில் கிளாஸ் மோர் ஆயிடுச்சுன்னா என்ன நமக்கு வந்து பிம்பிள்ஸ் இதுல வந்து நமக்கு வருது. அப்ப ஸ்வீட் கிளான்ஸ் இந்த வியர்வை சுரப்பிகள் வந்து நமக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்குன்னு இது அதுவும் இதே இந்த அடோலசன்ஸ் பீரியட்ல தான் இந்த ஸ்வீட் கிளான்ஸ் இதோட வியர்வை சுரப்பிகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ பேலன்ஸ்டு டயட் என்னவா இருக்கணும்? நம்மளுடைய கரெக்டா வந்து சரிவிகித உணவுன்னு சொல்றோம் இல்லையா? சரிவிகித உணவு வந்து என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா, கார்போஹைட்ரேட் மட்டும் இருக்கணுமா? ஒன்லி ஃபேட்ஸ் இருக்குமா? இல்ல ஆல் நியூட்ரியன்ஸ் இருக்குமா? ஒன்லி புரோட்டீன்ஸ் இருக்குமா? இது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எல்லா நியூட்ரியன்ஸும் இருந்தாதான் பேலன்ஸ் டயட் வந்து இங்க வரும். இப்போ எமோஷனல் சேஞ்ச் டூரிங் அடோலசன்ட் டியூ டு இது வந்து ரொம்ப ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எமோஷனல் சேஞ்ச் நம்மளுடைய உணர்ச்சிகள் இதுல நமது உணர்ச்சிகள் இருக்குது இல்லையா? மன எழுச்சிகள் சொல்லுவோம் இல்லையா? இந்த மன எழுச்சிகள் வந்து எப்போ வந்து நமக்கு ஏற்படும்? எதனால் ஏற்படுது அப்படின்னா, இந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அது வரைக்கும் நல்லா இருப்பாங்க. திடீர்னு வந்து ஷார்ட் டெம்பர் ஆவாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு அழுதுருவாங்க. சின்ன சின்ன விஷயத்த வந்து அவங்களால தாங்க முடியாது. அப்போ மத்தவங்க யாராவது அவங்கள பத்தி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாலும் இம்மீடியட்டா வந்து என்ன பண்ணுவாங்க? ரெஸ்பான்ஸ் பண்ணாம என்ன பண்ணிருவாங்க? வந்து இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ணிருவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். அதனால இந்த பீரியட்ல வந்து நீங்க ரொம்ப வந்து ஜாக்கிரதையா நீங்க வந்து இது வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னுக்கு நிறைய நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும். அப்ப ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பிகம்ஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷன் டூரிங் வந்து என்ன ஆகுன்னா அடோலசன்ஸ் பீரியட்ல தான். இப்போ ஹெல்த்தி அடோலசன்ஸ் ஷுட் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணும்? அவாய்ட் ஸ்லீப்பா, அப்புறம் ஈட் ஜங்க் ஃபுட்டா, ஃபாலோ ஹெல்த்தி ஹேபிட்டா, அவாய்ட் எக்ஸசைஸா? என்ன பண்ணும்? ஃபாலோ ஹெல்த்தி ஹேபிட்ஸ். என்ன பண்ணணும்? நம்முடைய நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு அடோலசன்ஸ் நீங்க இருக்கணும். அப்படி குமர பருவத்துக்கு இருக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும்? நல்ல நல்ல சுகாதாரமான ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வந்து நல்ல பழக்கவழக்கம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். சரி, அப்ப இந்த பாடத்துல நாம பார்க்கக்கூடிய முக்கியமானது என்னென்ன நம்ம கீவேர்ட்ஸ் பார்க்கிறோம். அடாலசன்ஸ் இஸ் எ டிரான்சிஷன் பீரியட் மார்க்டு பை என்னது? பிசிக்கல் என்னென்ன வரும்? பிசிக்கலா வரும். எமோஷனல் அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே இங்க அடாலசன்ஸ் பீரியட்ல வந்து நீங்க இது வந்து வருவாங்க. அப்ப இந்த அடாலசன்ஸ் பீரியட் பத்தி நல்லா நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் பியூபர்ட்டிங்கிறது என்ன? லீட்ஸ் டு டெவலப்மென்ட் ஆஃப் அது என்னென்ன ஒரு செக்சுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அங்க இதாகுது. அப்ப சுரப்பிகளோட வகைகள் என்ன? இது எப்படி வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகுது? அப்புறம் சரிவிகித உணவு, பேலன்ஸ் டயட்டு, பெர்சனல் ஹைஜீன், அப்புறம் வந்து டெவலப்மெண்ட் அடோலசன்ஸ் அப்படி என்ன இருக்குது? ஹார்மோன்ஸோட அங்க வேலைகள் என்ன? ஈஸ்ட்ரோஜன்ங்கிறது என்ன? அப்புறம் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் டயட்டும், பெர்சனல் ஹைஜீன் இது எல்லாமே இந்த பாடத்த பொறுத்தளவுல ரொம்ப ஒரு முக்கியமான பாடம். இதுங்க நிச்சயமா ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க இங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க வந்து இங்க ஒர்க் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது நம்ம பார்க்கிறது நெக்ஸ்ட் லெசன்ல மூவ்மென்ட் இன் அனிமல்ஸ். அதாவது நம்மளுடைய அனிமல்ஸோட மூவ்மெண்ட். இதுல வந்து நிச்சயம் கொஞ்சம் தெரியாத கொஞ்சம் குழப்பமான 2, 3 கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. இதையும் நீங்க ஈஸியா கிராக் டவுன் பண்ணிக்கலாம். நல்லா நீங்க தெளிவா ஃபோக்கஸோட மறுபடியும் பாருங்க. இப்ப மூவ்மெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? மூவ்மெண்ட் என்ன? குரோத்தா? இப்ப சேஞ்ச் இன் பொசிஷனா? பிரீத்திங்கா? டைஜஸ்டிவ் என்னதான் மூவ்மெண்ட்னா சேஞ்ச் இன் பொசிஷன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இப்ப நீங்க வந்து உட்கார்ந்துருப்பீங்க. இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவீங்க? பார்த்த உடனே இங்கிருந்து ஒரு இடத்துக்கு வந்து மாறுவீங்க. சோ அது வந்து உங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட். சோ இந்த மாதிரி என்னன்னா சேஞ்ச் இன் பொசிஷன் த மூவ்மெண்ட். இப்ப எர்த்வார்ம் வந்து மூவ்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் எர்த்வார்ம் இருக்குது இல்லையா? மண்புழு. இது எதை வச்சு மூவ் ஆகுது? என்ன ரீசன் பாருங்க. விங்ஸா? லெக் எர்த்வார்ம்க்கு விங்ஸ் இருக்குதா? கிடையாது. லெக்ஸ் இருக்குதா? சரி டவுட்ல வைங்க. மசில்ஸ் அண்ட் சீட்டே இருக்குதா? இதுவும் டவுட்ல வைங்க. ஃபின்ஸ் இருக்குதா? இல்ல. அப்ப இது 2ம் கன்ஃபார்மா நமக்கு தெரிஞ்சு. ஃபின்ஸ் என்ன? துடுப்பு. இதென்ன இதென்ன விங்ஸ் என்ன? நம்ம நம்ம இறகு ஒண்ணுமே இல்ல. அப்ப இது 2ல தான் நமக்கு வரணும். லெக்ஸ் வந்து இல்ல. அப்ப என்ன வரும் இதுக்கு? மசில்ஸ் அண்ட் சீட்டே. இதுல தான் என்ன ஆகும்? எர்த்வார்ம் வந்து நமக்கு எர்த்வார்ம் வந்து மூவ்ஸ் ஆகுது. அப்புறம் சீட்டே வந்து எர்த்வார்ம் ஹெல்ப்ஸ் என்ன ஆகும்?
இப்பதான் நம்ம பார்த்தோம். இந்த சீட்டை இருக்கிறதுனால இந்த மண்புழுவுக்கு என்ன அது எப்படி ஹெல்ப் பண்ணது மூவ் ஆகுறதுக்கு? இது என்ன பண்ணு கிரிப்பிங் சாயில் வந்து என்ன பண்ணிக்கணும் நல்லா பலமா பிடிச்சுக்கு. அப்புறம் எல்லாமே பிடிக்கும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இருக்கிற பார்ட் வந்து நல்லா பிடிச்சிட்டு, செகண்ட்ல இருக்கிற பார்ட் அப்படியே சுருக்கி மேல இழுக்கும். பாடி இழுத்து, அப்புறம் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் இந்த ரிலீஸ் ஆகும். அப்ப என்ன ஆயிடும்? ஜஸ்ட் ஒரு இந்த இது வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகுறதுக்கு அங்கே நல்ல ஹெல்ப் பண்ணும். இந்த சீட்டை வந்து என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ணும். அப்புறம் ரிலீஸ் பண்ணும். மறுபடியும் அகைன் ஹோல்ட் பண்ணும், ரிலீஸ் பண்ணும். இப்படி வந்து தன் பாடி வந்து மூவ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும். இப்ப காக்ரோச் இது என்ன பண்ணும்? விங்ஸ் இருக்குதா? லெக்ஸ் இருக்குதா? லெக்ஸ் அண்ட் விங்ஸ் இருக்குதா? சரி இதுல காக்ரோச் பார்த்தா நல்லா நீங்க பாருங்க எல்லாமே அதுக்கு லெக்ஸ் இருக்குது. அப்புறம் விங்ஸ் இருக்குது. ரெண்டுமே பறக்குது இல்லையா? கரப்பான் பூச்சி பறக்கும்போது பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இது வந்து எல்லாமே இருக்குது. அதனால இதோட மூவ்மெண்ட் வந்து லெக்ஸ் அண்ட் விங்ஸ். சரி பேர்ட்ஸ் இது உங்களுக்கு தெரியும். பறவைகள் என்னாகும்? விங்ஸ் பறவைகள் தான். அப்புறம் ஹாலோ போன்ஸ் இன் பேர்ட்ஸ் ஹெல்பின் இது வந்து நம்ம பறவைகளோட இந்த இது பார்த்தீங்க எலும்பு மண்டலம் பார்த்தீங்க இல்லையா? உள்ள வந்து என்னவா இருக்காது பார்த்தோன்னே பெரிய ஒரு பாடியே தெரியும். ஆனா உள்ள போனுக்குள்ள வந்து ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அது எதுக்கு வந்து ஹாலோன்னா வெற்றிடம் அங்க இருக்கும். சரியா? அதனால இதுதான் என்ன இது ஹெல்ப்ஸ் என்ன டைஜஷனுக்கா, ஃப்ளையிங்கா, இயரிங்கா, ஸ்விம்மிங்கா? இந்த போன்ஸ் வந்து ஹாலோ போன்ஸ் இருக்கிறது எதுல இது உற்பத்தி எதுல வந்து பயன்படுதுன்னா பறவைகளுக்கு ஃப்ளையிங் பறக்கிறதுல தான் இதோட வந்து நல்லா பயன்படுது. அப்புறம் ஸ்னேக்ஸ் பாம்புகள் என்ன எப்படி மூவ் பண்ணும்? ஸ்லித்தரிங் அதோட மூவ்மெண்ட் என்ன பேரு? ஸ்லித்தரிங் இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஸ்லித்தரிங் போது எதுக்கு வந்து நீங்க இப்போ ஸ்லித்தரிங் கொண்டு இஸ் அசோசியேட்டட் வித் இல்லைன்னா ஸ்லித்தரிங் த மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்லித் அசோசியேட் வித் கீழே வந்து கொடுப்பாங்க ஃப்ராகு, அப்புறம் பார்த்தோன்னா ஸ்னேக்ஸ், அப்புறம் வந்து காக்ரோச், அப்புறம் எர்த்துவாம் இப்போ 4 கொடுத்த ஆப்ஷன் கொடுத்தானா நீங்க வந்து இந்த ஆப்ஷன்ல வந்து கரெக்டா அதையும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஸ்லித்தரிங்கிறதுனா இதே கொஸ்டின் வரும்னு சொல்ல முடியும். இதுலயே அவங்க மாறி மாறி கேட்பாங்க. அதனால இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்க நல்லா கரெக்டா புரிஞ்சு வச்சிருங்க. இப்போ ஃபிஷ் வந்து ஸ்விம் யூசிங் மீன்கள் எதுல பண்ண லெக்கா, விங்ஸா, ஃபின்ஸா, டெய்ல் ஹேரா இதெல்லாம் வந்து ஆன்சர் வந்து சி பாருங்க ஃபின்ஸ். நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் மீன்கள்னால நமக்கு துடுப்பு அந்த ஞாபகம் வந்துடும். அப்புறம் டெய்ல் இன் ஃபிஷ் ஹெல்ப்ஸ் இன் அதோட மீனோட பால் எதுக்கு யூஸ் ஆகும்? இயரிங்கா, பேலன்ஸ் அண்ட் மூவ்மெண்டா, ஸ்மெல்லிங்கா, பிரீத்திங்கா பாருங்க பேலன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட். அப்புறம் அமீபா அமீபா ஷோஸ் எங்க? அமீபாய்டு மூவ்மெண்ட். அமீபா ஷோஸ் வந்து அமீபாய்டு மூவ்மெண்ட். இப்போ அமீபாய்டு மூவ்மெண்ட் அக்யூஸ் டியூ டு அமீபாய்டு மூவ்மெண்ட் இருக்குது இல்லையா? இது வந்து எதுல வருது? நம்ம ஆரம்பத்துல எர்த்வாமுக்கு நம்ம C10 பார்த்தோம் இல்லையா? அப்ப இதுக்கு என்ன வருது? சிலியா, சூடோபோடியா, மசில்ஸ், போன்ஸ் இதுன்னா சூடோபோடியா. அமீபாய்டு மூவ்மெண்ட். இது சூடோபோடியானா சூடான போலி, போடியான கால். இது வந்து பொய்யான கால்கள்ங்கிற அர்த்தம். இது வந்து சூடோபோடியாங்கிறது பொய். இது அமீபாயோட மூவ்மெண்ட் வந்து நீ கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சிலியரி மூவ்மெண்ட் இது எங்க சார் இருக்குது அப்படின்னா அமீபா, பாரமேசியம், அப்புறம் ஃபிஷ், எர்த்வாம். இதுக்கு ஆன்சர் என்ன? இது பாரமேசியம். இப்போ எல்லா மூவ்மெண்ட்டை பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் எர்த்வாமுக்கு வந்து C10 பார்த்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் அமீபாய்டுக்கு அமீபாக்கு என்ன பார்த்தோம்? சூடோபோடியா மூவ்மெண்ட்டை பார்த்தோம். அப்புறம் சிலியரி மூவ்மெண்ட் வந்து எதுக்கு பார்த்தோம்? பாரமேசியத்துக்கு பார்த்தோம். இதெல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுட்டேன்னா கண்டிப்பா நீங்க போய்க்கலாம். அப்போ ஹியூமன் மூவ்மெண்ட் கடைசியில் ஹியூமன் மூவ்மெண்ட் எங்க வருவான்? மசில்ஸ் அண்ட் போன்ஸ். இது இருக்கிறதுனால தான் என்னால் என்ன பண்ண முடியும்? ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வந்து மசில்ஸ் போன்ஸ் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண மூவ்மெண்ட் பண்ண முடியும். இப்போ மஸ்குலர் மூவ்மெண்ட் இன்வால்வ்ஸ் எங்க வரும்? மஸ்குலர் மூவ்மெண்ட் இன்வால்வ்ஸ் எங்க? கான்ட்ராக்ஷன்லயும் அண்ட் ரிலாக்ஸேஷன்ல தான் மஸ்குலர் மூவ்மெண்ட் வரும். சரி இப்போ ஜாயிண்ட் தட் அலவுஸ் மூவ்மெண்ட் இன் ஆல் டைரக்ஷன் இது என்ன வரும்? என்ன ஜாயிண்ட்? ஜாயிண்ட் தட் அலவுஸ் மூவ்மெண்ட் இன் ஆல் டைரக்ஷன். அது நம்முடைய எல்லா திசைகளிலையும் எந்த ஜாயிண்ட் வந்து நம்ம மூவ்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுது? அது வந்து ஹிங் ஜாயிண்டா, பைவாட்டா, அப்புறம் பால் அண்ட் சாக்கெட்டா, இப்போ ஃபிக்ஸ்டா? ஃபிக்ஸ்டுனா குறிப்பிட்ட திசை தான். பைவாட்டுங்கிறது முன்னே வரும். இங்கேருந்து குறிப்பிட்ட டைரக்ஷன்ல வரும். அப்போ பால் அண்ட் சாக்கெட் என்னாகும்? இதுதான் எல்லா நம்ம டைரக்ஷன்லையும் மூவ் பண்றதுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. பந்துக்கிண மூட்டு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இந்த மூட்டு தான் நமக்கு எல்லா பக்கத்துலயும் நம்ம இது எந்த இடத்துல இருக்குது என்படிங்கிறது நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சு வச்சிருங்க. அப்புறம் நீ ஜாயிண்ட் முட்டி ஜாயிண்ட் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்? பாரு இப்ப நான் பார்த்தோம் இல்லையா? பைவாட்டிங் பால் அண்ட் சாக்கெட் பத்தில பால் அண்ட் சாக்கெட் நிச்சயமா கிடையாது. ஏன்னா அது வந்து பந்துக்கு மேல பார்த்தோம். இப்போ 2 வந்து என்ன? ஹிஞ்ச். இந்த வந்து இந்த இதுதான் நமக்கு இந்த ஒரு ஆன்சர் வந்து பி. இஞ்ச் மூவ்மெண்ட் வந்து ஞாபகம் வச்சிருக்கேன். இப்போ ஸ்கெலட்டான் ப்ரொவைட்ஸ். ஸ்கெலட்டான் நம்முடைய இது இருக்கு இல்லையா? இது நரமண்டலம் இருக்கு ஸ்கெலட்டான். இது என்ன பண்ணுது? ஸ்கெலட்டான் என்ன பண்ணு? ஷேப் கொடுக்குதா? சப்போர்ட்டா, ப்ரொடெக்ஷன் ஆல் ஆஃப் தீஸா? உங்களுக்கே தெரியும். எல்லாமே கொடுக்குது. இதுதான் நமக்கு ப்ராப்பரா ஷேப் கொடுக்கிறது இந்த ஸ்கெலட்டான் தான். அப்புறம் சப்போர்ட்டும் பண்ணுது. நம்மளுக்கு ப்ரொடெக்ட் கொடுக்குது. இப்போ ஸ்கல் ப்ரொடெக்ட்ஸ் நம்முடைய மண்டை ஓடு. ஸ்கல் வந்து என்ன கொடுக்குது? ப்ரொடெக்ட்ஸ் தென் ஹார்ட் மட்டுமா, லங்ஸா, பிரெயினா, ஸ்டொமக்கா? இது தெரியும். எங்க இருக்குது? மண்டை ஓடுல இருக்குது. மண்டைக்குள்ள என்ன இருக்குது? இந்த பிரெயின் இருக்கிறதுனால இது வந்து ஹார்ட்டுக்கு ஸ்டொமக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ ஸ்கல் வந்து கொடுத்த உடனே பிரெயின். இப்போ இதுலயே கொஸ்டின் வந்து மாத்தி மாத்தி கொடுக்கலாம்.
அதையும் நீங்க கொஞ்சம் நல்லா கரெக்டா நீங்க ரிவிஷன் பண்ணிக்கணும். பேக் போன் இஸ் ஆல்சோ கால்ட். இந்த கொஸ்டின் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மாட்டீங்க. பேக் போன் தான் நம்ம என்ன மறுபடியும் இன்னொரு பேர் என்ன கூப்பிடுவோம் பாருங்க, வெர்டபிரல் காலம். ரிப் கேஜ்ங்கிறது நம்முடைய அந்த லங்ஸ், அந்த அந்த லிவர் ஃபுல்லையில் இருக்கிறது. பெல்விஸ்ங்கிறது இல்லை, ஸ்கல்ங்கிறது கிடையாது. அப்போ வெர்டபிரல் காலம் தான் எங்க பேக் போன்ல வந்து அனதர் நேம் ஆஃப் பேக் வந்து வெர்டபிரல் காலம். அப்புறம் நம்பர் ஆஃப் போன்ஸ் இன் அடல்ட் ஹியூமன் பாடி. ஆமா இது கரெக்ட். இது இந்த மாதிரி கேட்பாங்க. எப்படி ஆன்சர் என்ன? 206. சரி, குழந்தைங்களுக்கு என்ன இருக்கும்? சைல்டு வந்து அந்த பார்ன் பேபிக்கு வந்து இந்த நம்பர் 306. அப்போ 306 வந்த உடனே அவங்க வந்து குழந்தை இது ஆனவுடனே ஹியூமன் ஆனவுடனே என்ன ஆயிரும்? பெரியவங்க ஆனவுடனே 206 வந்துடும். அப்போ மீதி இருக்கிற அந்த 100 போன்ஸ் எங்க போகுது? அது என்ன ஆகுதுன்னா சின்ன 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 போன்ஸை பிரிஞ்சு இருக்குது. அது எல்லாமே என்ன ஆயிரும்? எல்லாமே சேர்ந்து 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 ஒன்னா ஸ்ட்ராங்கா ஆயிரும். சின்ன சின்ன போன் வந்து குழந்தை வந்து பிரிஞ்சு இருக்கும். கொஞ்சம் வளர 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 என்ன ஆயிரும்? அந்த பக்கத்துல இருக்கிற அந்த போன்ஸ்ல வந்து அங்கங்க இருக்கிற ரூட் அதோட வந்து அந்த மெயின் இம்பார்ட்டன்ட் போன் கொண்டு வந்து சேர்ந்து என்ன ஆயிரும்? எல்லாமே ஃபார்ம் ஆகி நம்பர் கவுண்டபிள் பார்க்கும்போது 306ல இருந்து 206க்கும் தனியா வந்துடும். ஓகே மாணவர்களே, இப்போ அடுத்தது வந்து மசில்ஸ் அட்டேச்டு டு போன்ஸ். எந்தெந்த மசில் வந்து அட்டேச்டு வந்து நம்ம போன்ஸ் இதா இருக்குது பாருங்க. ஸ்மூத் மசிலா, கார்டியாக்கா, ஸ்கெலட்டாலா, இன்வாலண்டரி மசில்ஸா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலட்டால் மசில்ஸ். இப்போ ஸ்மூத் மசில்ஸ் வேற, கார்டியாக்குங்கிறது இதயம், இதயம் சம்மந்தப்பட்டது. அது என்ன கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்னா கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் அவங்களோட லாங்குவேஜ்ல. அப்போ என்ன அர்த்தம்? கார்டியாக்குங்கிறது ஹார்ட், வேற ஒன்றும் இல்லை. இன்வாலண்டரினா இது வேற. இது வந்து வாலண்டரி மசில், இன்வாலண்டரி மசில்ஸ் இருக்குது. அதாவது தன்னிச்சையாக இயங்குறது, அப்புறம் நம்ம பிற கட்டுப்பாடு இயங்குறது. அப்போ இது ரெண்டுமே வராது. அப்போ மசில்ஸ் வந்து போனுக்கு என்ன இருக்குது? இந்த ஸ்கெலட்டல் மசில்ஸ் தான் இது கூட அட்டாச் ஆயிருக்குது. இப்போ மசில்ஸ் தட் ஒர்க் வித்தவுட் அவர் கண்ட்ரோல், இங்க பாரு வந்துச்சு பாரு நம்ம சொன்னது. அது நம்ம கண்ட்ரோல் இல்லாமையே, அதாவது என்னன்னா நம்ம ஒரு மசில்ஸ், நம்ம ஒரு மசில் வந்து வேலை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அது வந்து தேவைன்னு உணர்ந்து நம்ம ஒரு தேவையை வந்து உருவாக்கணும். அப்போ அந்த தேவையை உணர்ந்து வந்து பிரெயின் என்ன பண்ணும்? பிரெயினுக்கு வந்து அது போய் அதை வந்து அது ஒர்க் அவுட் பண்ணி என்ன பண்ணும்? இந்த மாதிரி இந்த விஷயத்துல தேவைன்னு சொல்லி அங்கிருந்து ஒரு ஆர்டர் வரும். அது ஆர்டர் வந்து அந்த மசில் வந்து ஒர்க் அவுட் பண்ணும். ஆனா இந்த இன்வாலண்டரி மசில் வந்து என்ன ஆகுது? நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமலேயே, இப்ப பசி அப்படின்னா நமக்கு ஒரு கண்ட்ரோல் தெரியுது. இப்ப திடீர்னு போகும்போது ஒரு முள்ளு குத்திருச்சுன்னா அது என்ன? அந்த நேரத்துல வந்து நம்ம நம்மளுடைய ஒர்க் அவுட் இல்ல, அது முள்ளு குத்திருச்சு, முள்ளு எடுக்கணுங்கிற அந்த அந்த செகண்ட் தாட் வர்றதுக்குள்ளேயே நம்ம கை வந்து கீழே போயிடும். அப்ப அதை கொடுக்கறது யாருன்னா இன்வாலண்டரி மசில்ஸ். அது ஒர்க் பண்ண இன்வாலண்டரி மசில்ஸ். அதுக்கு ஆர்டர் போறது யாரு? பிரைன். அது எங்க போகுது? டைரக்டா நம்மளுடைய இது எல்லாமே அங்க கரெக்டா அங்க போகுது. சரியா? இப்ப இந்த மாதிரி மசில்ஸ் வந்து அங்க வந்துடும். அப்ப இதுக்கு பேர் என்ன? இன்வாலண்டரி, அதாவது தன்னிச்சையாக கொடுக்கக்கூடிய அந்த மசில்ஸ். இப்போ ஹார்ட் மசில் இஸ் கால்ட் என்ன வரும்? ஹார்ட் மசில்ஸ். ஹார்ட் மசில்ஸ் வந்து என்ன வரும்? ஸ்மூத்தா, ஸ்கெலட்டாலா, கார்டியாக்கா, வாலண்டரி. இப்பதான் பார்த்தோம். இங்கதான் கார்டியாக்ல என்னன்னு பார்த்தோம். இங்க அது கார்டியாக்ல எங்க பார்த்தோம்? ஹார்ட் சம்மந்தப்பட்டு பார்த்தோம் இல்லையா? அப்ப இங்க வந்து பார்த்தோன்னா ஹார்ட் மசில்ஸ் வந்து ஆன்சர் சி, கார்டியாக் மசில்ஸ். ஓகே. பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் எல்லாம் எங்க? இதெல்லாம் என்னவா ஒர்க் பண்ணுது? பைசெப் ட்ரைசெப் நம்மளுடைய ஹெல்த்தியை பார்க்குறோம் இல்லையா? நீங்களே எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு காட்டுறோம் இல்லையா? இப்போ ஃப்ரெண்ட்ஸா, ஆன்டகோனிஸ்டிக்கா, ஃபிக்ஸ்டு மசிலா, சர்க்குலர் மசில் அப்படின்னா ஆன்டகோனிஸ்டிக் மசில். இதை வந்து நீங்க பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனல் கொஸ்டின், கோஆர்டினேஷன் ஆஃப் மசில் செல்ஸ். இதெல்லாம் பண்ணி இந்த மசில்ஸ் எல்லாம் கோஆர்டினேஷன் ஆகும் போது இது என்ன சார் கொடுக்குது அப்படின்னா, இங்க பாருங்க என்ன கொடுக்குது பாரு. பிரீத்திங் ஒன்லி கொடுக்குதா? திங்கிங்கா? டைஜஷன் மட்டும் தானா? என்ன அப்படின்னா ஸ்மூத்திங் மூவ்மெண்ட். நல்லா வந்து ஒரு ஸ்மூத் மூவ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணும்? அத்தனை கோஆர்டினேஷன் மசில்ஸுமே எது கொடுக்குது? இந்த ஸ்மூத்திங் தான் நமக்கு கொடுக்குது. அப்ப அந்த அளவுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா நமக்கு கிடைக்குது. ஓகே, இந்த பாடத்தை பொறுத்தளவுல என்ன ஒரு கீவேர்ட்ஸ் பார்க்கலாம். என்ன கீவேர்ட்ஸ் பார்க்கலாம்? இப்ப வந்து அனிமல் இந்த பாடமும் உங்களுக்கு பயாலஜில வந்து இதுவும் கொஞ்சம் பெரிய பாடம் தான். ஆனா நீங்க வந்து ஃபுல் லெசன் படிச்சுக்குள்ள இந்த கீவேர்ட்ஸ் பிளஸ் இந்த கொஸ்டின் 25 எம்சிக்யூ இது வந்து நீங்க படிச்சாலே நிச்சயமா இங்க இருந்து 2-3 கொஸ்டின் ஒவ்வொரு டாபிக்லயும் நம்ம கொடுத்து இந்த 4 டாபிக்ல மொத்தம் 100 எம்சிக்யூ கொடுத்துருக்குறோம். இந்த 4 டாபிக்ல மினிமம் 3 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி உங்களுக்கு வரும். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நிறைய வந்திருக்குது. 4 into 3 12 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட்டா என்னன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்டா கம்பல்சரி வந்துடும். இதை வந்து 100 கொஸ்டின் நல்லா ஒரு ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருங்க. அதாவது இதே ஏசிடிஸ் வரும்னு பார்க்காதீங்க. இதுல வரதுலயே நிறைய ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. இந்த கான்செப்ட் நல்லா புரிய வச்சுக்கங்க. இப்ப கீவேர்ட்ஸ் என்ன நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா பாருங்க. அனிமல் ஷோஸ் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் பேஸ்ட் ஆன் தியர் பாடி ஸ்ட்ரக்சர். அப்படிதானே? இப்ப எர்த்வாம்ல வந்து இந்த இந்த சீட்டை வச்சு ஒரு மாதிரி மூவ் பண்ணுது. அப்புறம் அதே நேரத்தில் எர்த்வாம் அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த கரப்பான் பூச்சி இது என்ன பண்ணும்? இந்த காக்ரோச் வந்து வேற மாதிரி மூவ் பண்ணுது. பேர்ட்ஸ் பறவைகள் வந்து வேற மாதிரி மூவ் பண்ணிச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து வேற மாதிரி மூவ் பண்ணிச்சு. அப்ப எல்லாமே இது எது பத்தி போறது?
பேஸ்ட் ஆன் தியர் பாடி ஸ்ட்ரக்சர். அந்த மூவ்மெண்ட்டோட பேரு அது அசோசியேட்டட் வித் என்ன ஒரு லெக்ஸா விங்ஸா இல்ல அது வந்து நீங்க சொன்ன மாதிரி அது இது அந்த அந்த உள்ள இருக்க சீட்டாவா இது என்னங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஹியூமன்ஸ் மூவ் வித் ஹெல்ப் ஆஃப் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க மசில்ஸ் போன்ஸ் ஜாயிண்ட். இப்போ ஜாயிண்ட்ல வந்து நிறைய வகை இருக்குது அது படிச்சிருங்க. இப்போ நம்ம இங்க கொடுத்தது வந்து உங்களுக்கு ஹிங் ஜாயிண்ட் கொடுத்துருக்குறோம். அப்புறம் வந்து இந்த இந்த பால் அண்ட் சாக்கெட் பந்துக்கிண்ண மூட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி பைவாட் ஜாயிண்ட் இது வந்து எந்தெந்த ஜாயிண்ட் எந்த மாதிரி டைரக்ஷன்ல மூவ் ஆகும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாயிண்ட்ஸ் பத்தி நிறைய படிச்சிருங்க. இப்போ ஸ்கெலட்டான் கிவ்ஸ் என்ன கொடுக்குது பாருங்க, ஷேப் கொடுக்குது, ஷேப் கொடுக்கறது, ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, சப்போர்ட் கொடுக்குது. இது எல்லாமே ஸ்கெலட்டானு. இப்போ ஸ்கெலட்டான் வரும்போது நீங்க அந்த போன்ஸ் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. குழந்தைங்களுக்கு எத்தனை போன்ஸ் இருக்குது, பெரியவங்களுக்கு எவ்வளோ, எந்த மாதிரி ஷேப்ல இருக்குன்னு சொல்லி இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க. அப்புறம் மசில்ஸ் கோஆர்டினேஷன் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது இல்லை அப்படின்னா மசில் கோஆர்டினேஷன் இல்லைன்னா இது வந்து ஸ்மூத் கண்ட்ரோல்டு மூவ்மெண்ட்டுக்கு வந்து இதுக்கு நமக்கு இல்லாம ஆயிரும். அப்ப இதுல வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம என்னன்னா ஆல்ரெடி சொன்னது அப்படின்னா அதோட உங்களோட அந்த கார்டியாக் மசில்ஸ் இருக்குது இல்லையா, கார்டியாக் மசில்ஸ், அப்புறம் இந்த கிளான்ஸ், கிளான்ஸ் வந்து என்ன, சுரப்பிகள் என்ன, எந்தெந்த வகையான சுரப்பிகள் எங்க வரும், அப்புறம் எந்தெந்த நம்ம ஸ்கல் இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல என்னென்ன பார்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குது, அப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல என்னென்ன பார்ட்ஸ் ஆயிருக்குது, அப்போ நம்மளுடைய அந்த அந்த இந்த நெர்வஸ் சிஸ்டம்ல என்னென்ன பார்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது, இது எப்படி வந்து எங்க இது வந்து கண்டிப்பா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசனை பார்க்கலாம். ஓகே மாணவர்கள், இப்போ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு 4 லெசன்ல பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரிலையோ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 7th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. அது கூட நான் போன போல நீங்க என்னன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க, அதுக்கு தகுந்த நம்ம போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனல் ஏகேஆர் அகாடமி இது வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க, நிச்சயமா அவங்களுக்கு ரொம்ப இது யூஸ் ஆகட்டும். ஓகே, தேங்க்யூ. வில் see you by next video in the next topic with a new idea.